மாணவ மாணவியர் அனைவருக்கும் வணக்கம். 12ஆம் வகுப்பு கணினி அறிவியல் பாடம் 4 நெறிமுறையின் யுக்திகள். இந்த பாடத்துல இருக்கக்கூடிய புக் பேக் கொஸ்டின் ஆன்சர் பார்க்க போறோம். வாங்க நம்ம இப்ப வீடியோக்குள்ள போகலாம். பகுதி ஆ, சரியான விடையை தேர்ந்தெடுக்கவும். 1வது, எந்த சொல் பெர்ஷிய கணித மேதை அபு ஜாபர் முகமது இபின் ஐம்சா அல் கௌவாரிஸ்மி பெயரில் இருந்து வந்தது? விடை அல்காரிதம். அடுத்து 2வது, பின்வரும் வரிசையாக்க நெறிமுறையில் எந்த நெறிமுறைக்கு குறைந்த எண்ணிக்கையிலான இடமாற்றம் தேவைப்படும்? விடை தேர்ந்தெடுப்பு. 3வது, நெறிமுறையின் செயல்திறனை அளவிட 2 முக்கிய அளவீடுகள் எவை? விடை நேரம் மற்றும் இடம். 4வது, செல்லுபடியாகும் உள்ளீட்டுக்கு எதிர்பார்க்கப்படும் வெளியீட்டை தரும் நெறிமுறை இவ்வாறு அழைக்கப்படுகிறது? விடை நெறிமுறைசார் தீர்வு. 5வது, ஒரு நெறிமுறையில் மிக மோசமான நிலையை குறிக்க பின்வரும் எது பயன்படுகிறது? விடை பிக் ஓ. அடுத்து 6வது, பிக் இந்த சிம்பிள் போட்டு இதன் எதிர்ப்பதமானது அப்படின்னு கேட்டாங்கன்னா அதோட விடை பிக் ஓ. நெக்ஸ்ட் 7th ஒன், இரும தேடல் இவ்வாறும் அழைக்கப்படும்? விடை இடைவெளி தேடல். 8வதுக்குண்டான விடை மிதமான நிலை. அடுத்து 9வது, ஒரு சிக்கல் துணை சிக்கல்களாக பிரித்து அதனை பலமுறை பயன்படுத்தினால் அந்த சிக்கல் எந்த பண்பை பெறும்? விடை ஒன்றோடு ஒன்றிணைந்த துணை சிக்கல். அடுத்து 10வது, இயங்கு நிரலாக்கத்தில் ஏற்கனவே கணக்கீடு செய்த மதிப்புகளை சேமிக்கும் யுக்தியை இவ்வாறு அழைக்கலாம்? விடை நினைவிருத்தல். அடுத்து பகுதி ஆவனால அனைத்து வினாக்களுக்கும் விடையளி. 1வது கொஸ்டின், நெறிமுறை என்றால் என்ன? விடை பக்கம் எண் 32. 32வது பக்கத்துல 4.1 ஹெட்டிங் கீழே ஒரு குறிப்பிட்ட செயலை அதிலிருந்து செய்முறையாகும். இதுவரைக்கும் 1வது குருவினாக்குண்டான ஆன்சர். 2வது கொஸ்டின், முன் மதிப்பீடு மற்றும் பின் சோதனை வேறுபடுத்துக. விடை பக்கம் எண் 35. 35வது பக்கத்துல உங்களுக்கு தெரியுமா இந்த பாக்ஸுக்கு மேல 2 பாயிண்ட் இருக்கும். இந்த ரெண்டுமே முன் மதிப்பீடு மதிப்பீடுகள் இதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணி சேகரிக்கப்படுகிறது. இதுவரைக்கும் 2வது குருவினாக்குண்டான ஆன்சர். 3வது கொஸ்டின், செருகும் வரிசையாக்கம் என்றால் என்ன? விடை பக்கம் எண் 42. 42வது பக்கத்துல செருகும் வரிசையாக்கம் ஹெட்டிங்க்கு கீழே எளிமையான வரிசையாக்க அதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணி இந்த சைடு அமைத்து கொள்ளும் முடியுதா இது வரைக்கும் மார்க் பண்ணிக்கோங்க. 3வது குருவினாக்குண்டான ஆன்சர். 4வது, வரிசையாக்கம் என்றால் என்ன? விடை பக்கம் எண் 32. 32வது பக்கத்துல ஒரு பாக்ஸ் இருக்கா, அந்த பாக்ஸ்ல வரிசையாக்கம் அப்படின்னு சொல்லிட்டு செகண்டா ஒரு பாக்ஸ் இருக்கும். அந்த பாக்ஸ்ல ஒரு குறிப்பிட்ட முறையில் அதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணி போன்றவை வரைக்கும் மார்க் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் 4வது குருவினாக்குண்டான ஆன்சர். 5வது கொஸ்டின், தேடல் என்றால் என்ன? அதன் வகைகளை எழுதுக. விடை பக்கம் எண் 32. 32வது பக்கத்துல தேடல்னு ஒரு ஹெட்டிங் இருக்கா, அதுக்கு இந்த சைடு வரிசை முறை தேடல் அதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணி தேட இது வரைக்கும் மார்க் பண்ணிக்கோங்க. 5வது குருவினாக்குண்டான ஆன்சர். பகுதி ஈல அனைத்து வினாக்களுக்கும் விடையளி. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், நெறிமுறையின் பண்பியல்புகளை பட்டியலிடுக. விடை பக்கம் எண் 33. 33வது பக்கத்துல நெறிமுறையின் பண்புகள்னு ஒரு ஹெட்டிங் இருக்கு. அதுக்கு கீழே ஒரு பாக்ஸ் இருக்கா, அதுல இந்த சைடு உள்ள எதுவுமே எழுத வேணாம், ஹெட்டிங் மட்டும் எழுதிக்கோங்க. உள்ளீடு, வெளியீடு, எல்லையற்றது, வரையறுத்தல், செயல்தன்மை, உண்மைத்தன்மை, எளிமை, குழப்பமானது, செயலாக்கம், அடக்கமானது, சார்பற்றது. இந்த ஹெட்டிங் மட்டும் சிறுவினா 1வது கொஸ்டினுக்கு உண்டான ஆன்சர். 2வது கொஸ்டின், சிக்கல் தன்மை மற்றும் வகைகளை பற்றி விவாதிக்க. விடை பக்கம் எண் 35, 36. 35வது பக்கத்துல இடக்காரணின்னு ஒரு ஹெட்டிங் இருக்கும். அதுல 5வது லைன்ல நெறிமுறை இதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. 36வது பக்கத்துல ஹெட்டிங் மேல கண்டறிதல் இது வரைக்கும் சிறுவினா 2வது கொஸ்டினுக்கு உண்டான ஆன்சர். 3வது கொஸ்டின், இடம் மற்றும் இட சிக்கல்களின் மீது தாக்கத்தை ஏற்படுத்தும் காரணிகள் யாவை? பக்கம் எண் 36.
36வது பக்கத்துல நேர சிக்கல் அதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணி மாறும் பகுதி அந்த ஹெட்டிங் கீழே கண்டறிதல் முடியுதா? இது வரைக்கும் சிறுவினா 3வது கொஸ்டினுக்கு உண்டான ஆன்சர். 4வது கொஸ்டின் விடை பக்கம் எண் 37ல இருக்கு. 37வது பக்கத்துல 4.3.3 ஹெட்டிங்ல இந்த அதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணி மொழியாகும் வரைக்கும் மார்க் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து அதோட வகைகள் ஹெட்டிங் மட்டும் எழுதிக்கோங்க. இந்த ஹெட்டிங், அடுத்து இது, அடுத்து பிக், இந்த ஹெட்டிங், இந்த 3 ஹெட்டிங் எழுதினதுக்கு அப்புறம் இந்த சைடு 4.34 ஹெட்டிங்க்கு மேல மிக சிறந்த நிலையில் இதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணி இருக்கும் இது வரைக்கும் எழுதிக்கோங்க. இது சிறுவினா 4வது கொஸ்டினுக்கு உண்டான ஆன்சர். 5வது கொஸ்டின் இயங்கு நிரலாக்கத்தை பற்றி நீவீர் அறிவன யாவை? விடை பக்கம் எண் 43. 43வது பக்கத்துல இயங்கு நிரலாக்கம் அந்த ஹெட்டிங் கீழே இயங்கு நிரலாக்கம் என்பது அதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணி பயன்படுத்தப்படுகிறது இது வரைக்கும் சிறுவினா 5வது கொஸ்டினுக்கு உண்டான ஆன்சர். பகுதி ஈயனால அனைத்து வினாக்களுக்கும் விடையளி. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் நெறிமுறையின் பண்பியல்புகளை விவரி. விடை பக்கம் எண் 33. 33வது பக்கத்துல நெறிமுறையின் பண்புகள் அதுல உள்ளீடு அதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணி இந்த சைடு உள்ளது எழுதணும். இதுல இருந்து இந்த பக்கம் சார்பற்றதுன்னு முடியுதா? இது வரைக்கும் இருக்க வேண்டும். இது வரைக்கும் ஃபர்ஸ்ட் பிக் கொஸ்டினுக்கு உண்டான ஆன்சர். 2வது கொஸ்டின் வரிசை முறை தேடல் நெறிமுறையை விவாதிக்கவும். விடை பக்கம் எண் 38. 38வது பக்கத்துல வரிசை முறை தேடல் அந்த ஹெட்டிங்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. அதே பக்கத்துல ஒரு பாக்ஸ் முடியுதா? இந்த பாக்ஸ் வரைக்கும் 2வது பிக் கொஸ்டினுக்கு உண்டான ஆன்சர். 3வது கொஸ்டின் இரும தேடல் என்றால் என்ன? எடுத்துக்காட்டுடன் விளக்குக. விடை பக்கம் எண் 39, 40. 39வது பக்கத்துல இரும தேடலுக்கான வழிமுறை அதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. 40வது பக்கத்துல 4.5க்கு மேல திருப்பி அனுப்பும் இது வரைக்கும் 3வது பிக் கொஸ்டினுக்கு உண்டான ஆன்சர். 4வது கொஸ்டின் குமிழி வரிசையாக்க நெறிமுறையை எடுத்துக்காட்டுடன் விளக்குக. விடை பக்கம் எண் 40, 41. 40வது பக்கத்துல குமிழி வரிசையாக்கம் இதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணி 41வது பக்கத்துல இந்த பாக்ஸ் வரைக்கும் மார்க் பண்ணிக்கோங்க. இது 4வது பிக் கொஸ்டினுக்கு உண்டான ஆன்சர். 5வது கொஸ்டின் இயங்கு நிரலாக்கத்தின் கருத்துருவை பொருத்தமான எடுத்துக்காட்டுடன் விளக்கவும். விடை பக்கம் எண் 43, 44. 43வது பக்கத்துல 4.6 ஹெட்டிங் கீழே இயங்கு நிரலாக்கம் அதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணி நெக்ஸ்ட் 44வது பக்கத்துல இது வரைக்கும் 5வது பிக் கொஸ்டினுக்கு உண்டான ஆன்சர். இந்த வீடியோ பயனுள்ளதா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.